இது திருவிக்கா நகர் செல்லக்கூடிய சாலை. நடைபயிற்சிக்காக போகிறேன். பொதுவாக பெண்களுக்கு ஆண்களை விட பன்மடங்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் அவர்கள்தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியவான்கள். உற்பத்தி அங்கிருந்து தான் தொடங்குகிறது. பெண்கள் ஆதலினால் என்னவோ அவர்களுக்கு உடலளவில் பலவீனம், கடவுள் நம்பிக்கை அதிகம். அதுவும் அம்மன் கோயில் என்றால் அங்கே போய் விளக்கு வைத்து வழிபடுவார்கள். இன்னும் பல விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் தற்காலத்தில் மிக மிக அதிகம். ஆனால் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த சோழர்கள் காலத்தில் எல்லாம் அவள் வீரமங்கைகளாக இருந்திருக்கிறார்கள். நாம் நினைப்பது போல் அல்ல. தைரியசாலிகள், உழைப்பாளிகள். கிராமத்திலே ஆணுக்கு இணையாக அவர்கள் வேலை செய்வார்கள். இதுதான் அதுதான் என்று இல்லாமல் நாற்று நடுவார்கள், கூடை முடைவார்கள், வீட்டு வேலைகளை பார்ப்பார்கள், சமையல் வேலைகளை செய்வார்கள், சுத்தம் பண்ணுவார்கள், குழந்தைகளை பெற்று வளர்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு ஒரு பழமொழியும் சொல்வார்கள், பெண்களுக்கு படிப்பதற்கு போய் வீட்டிலே வேலையை பாரு, வயசுக்கு வந்துட்டில்ல, வீட்டை விட்டு வெளியில் போகாத, அப்படி என்று சொல்லி அவர்களை வீட்டிலேயே வைத்து விடுவார்கள். பருவம் அடைந்த பிறகு பள்ளிக்கு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் தான் அவர்கள் செல்வார்கள். கல்லூரிக்கெல்லாம் அந்த காலத்தில் போக மாட்டார்கள். எனது வீட்டிலே எங்கள் அம்மாவுக்கு பள்ளிக்கூடம் தெரியாது, படிக்க தெரியாது. அப்பாவுக்கு தெரியும். அக்காவுக்கெல்லாம் தெரியுமா என்றால் எனக்கு சந்தேகம்தான். எல்லாமே 5வது வரைக்கும் படிக்க வைத்தார்கள். அதற்கு பிறகு இல்லை. ஆண்களை வளர்த்து விடுவார்கள். எந்த அளவுக்கும் அவர்கள் படிக்க வைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உழைப்பாளிகள், நன்றாக படிப்பார்கள், புத்திசாலிகள் என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு. ஆனால் பெண்கள் தானே திருமணமாகி வேறு எங்கோ போகப் போகிறாள், அவருக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வைத்து அவளுக்கு திருமணம் பண்ணி வைத்து பால்ய திருமணம் என்கிறார்கள். அதெல்லாம் நடந்தது. எனது தாயார் 13வது வயதில் திருமணம் செய்து கொண்டாள் என்று அவர்கள் சொல்லியே எனக்கு தெரியும். 13வது வயது. இப்படி இன்றளவும் பல இடங்களில் வயதுக்கு வந்தவுடனே திருமணம் செய்து விடுகிறார்கள். குறிப்பாக சிதம்பரம் சென்றால் தெரியும். அங்கே இருக்க தீட்சிதர்கள் அந்த பெண்கள் பருவமடைந்து விட்டால் உடனே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அந்த குலத்தை விட்டு வேறு குலத்திற்கு போகக்கூடாது, எல்லாமே அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு தான். குழந்தை திருமணம் என்று தடை செய்யப்பட்டு விட்டது. இருந்தாலும் அது நடக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு மல்யுத்தம் எல்லாம் செய்கிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், இராணுவத்தில் இருக்கிறார்கள், கப்பலில் பயணிக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ துறையில் அவர்கள் எல்லாம் வளர்ந்துள்ளார்கள். அறிவாளிகளாக இருக்கிறார்கள், மருத்துவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இன்று படிக்காதவர்கள் பணிப்பெண்களாக இருக்கிறார்கள். படிக்காதவர்கள் வீட்டு வேலைக்காக இன்றும் நடக்கிறது. ஒரு 2000 ரூபா கிடைக்குமா, 3000 ரூபா கிடைக்குமா என்று இன்றும் இருக்கிறார்கள். ஏழை குடும்பம்தான். ஏதோ ஒரு 5வது வரை படிப்பார்கள். பிறகு வீட்டு வேலை, திருமணம் செய்து கொள்வார்கள்.
இன்றளவும் நடக்கிறது, அருகாமையிலே நான் பார்க்கிறேன். எனவே பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் பேச்சளவு தான், உண்மையிலே இல்லை. அதனால்தான் அவர்களுக்கு எல்லோரும் அடக்கி வாழ்ந்தார்கள், அடிமைகள் போல் நடத்தினார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இந்த கடவுள் பக்தி அதிகம். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் இது ஒரு காரணம். அந்த காரணமாக வைத்து அவர்கள் கோயிலுக்கு சென்று எல்லோரையும் பார்ப்பது, பேசுவது என்று பழக்கமாக அவர்கள் வைத்துள்ளார்கள். எனவே இது பெண்களை பற்றி எனது புரிதல் மட்டுமல்ல, பலரது புரிதலும் அப்படித்தான். இது நான் வந்ததற்கான பதிவு தான். நேரே சென்றால் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் சென்று விடலாம். இங்கே 70 அடி சாலை பெரியார் நகர் சென்று விட மிக அருகாமையில் தான் இருக்கிறது. நடைப்பயிற்சிக்கு போகும்பொழுது நான் இந்த வழியாக பலமுறை போவதுண்டு. இன்று வேறு பாதை வழியாக நான் சென்றதால் அங்கே போகவில்லை. நாளைக்கு போவேன். ஒரு நாளைக்கு ஒரு இடம். பெரம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமும், பெரம்பூராகட்டும், மூலக்கடையாகட்டும், ஜவஹர் நகராக இருக்கட்டும், கொளத்தூராக இருக்கட்டும், அல்லது பெரியார் நகராக இருக்கட்டும் என்று எல்லா வழியிலும் ஏதாவது ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். அந்த வகையில் தான் நான் தற்பொழுது இங்கே இருக்கிறேன். இப்பொழுது நான் 4 கிலோமீட்டர் நடந்து விட்டேன். 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறேன்.